அதாவது 4:118 4:119 வசனம் நஜிமாங்கிறவங்க கேட்குறாங்க, எந்த சந்தர்ப்பத்தில் அருளப்பட்டது? இந்த குர்ஆன் வசனம் சம்பந்தமாக நபி அவர்கள் விளக்கம் ஏதேனும் கொடுத்த ஹதீஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. அதாவது இந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த வசனம் வந்து இப்போ ஏற்கனவே இதுக்கு முந்தின கேள்விக்கு இப்போ சொன்னோம்ல, காது மூக்கு குத்துறது, அது குறித்த கருத்துக்கு ஆதாரமாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு வசனம். அதுதான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்த வசனத்திற்கு ரசூலுல்லாஹ் ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்குறாங்களா? அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இப்லீஸ் வந்து அல்லாட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், எப்போ சொல்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்ததுக்கு பிறகு அவனை அல்லாஹ் வெளியேற சொல்கிறான். வெளியேறும்போது அல்லாட்ட ஒரு சில உத்தரவாதத்தை கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உலில் அன்னஹும், அவர்களை நான் வழிகெடுப்பேன், எனக்கு ஒரு டைம் கொடு, நான் உங்களை வழிகெடுப்பேன். மன்னி என்னகும், அவங்களுக்கு நான் ஆசை வார்த்தை கூறுவேன். ஆமுரன்னகும், நான் சில தீவைன்னு வரல, அது அர்த்தம், அது தீயவைகளை ஏவுவேன். பத்தி குன்ன ஆதானல் அண்ணாமி, அதனால் கால்நடைகளுடைய காதுகளை அவங்க வந்து என்ன செய்வாங்க, காதை அறுத்தறுத்து விட்டுருப்பாங்கல்ல, பார்த்துருப்பீங்க, அறுப்பார்கள். ஆமுரன்னகும், மேலும் அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன். கையிருன்ன ஹல்கல்லா, அல்லாவின் கோலத்தை மாற்றுவார்கள், அல்லாஹ் படைத்த படைப்பின் கோலத்தை மாற்றுவார்கள். கோலத்தை மாற்றுறது என்பதில் தான் அந்த காது குத்துறதெல்லாம் வருதுங்கிறோம். ஒரு கோலத்தில் உன்னை ஆண்டா என்ன பெண்ணுண்டா என்னண்டு அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சுவிட்டான். நீ வந்து பத்தாவதுங்கிற காதில் ஓட்ட இருக்கணும், நீ ஒன்று உண்டாக்குற, அது அல்லாஹ்வுடைய கோலத்தை மாற்றுற மாதிரி இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல. அந்த கருத்துக்கு இதை நம்ம ஆதாரமாக வைப்போம். அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு, இந்த கேள்வி கேட்டவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இது எதற்காக இறங்கியது என்று ஆதாரம் இருக்கிறான்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. இந்த வசனம் இது காது குத்துவதை பற்றி இறங்கியது அல்லது மூக்கு குத்துவதை பற்றி இறங்கியது அப்படின்ற ஹதீஸ் இருக்கான்னா ஹதீஸ்லாம் இல்லை, இருக்குன்னு தேவையும் இல்லை. அந்த வசனத்திலே கருத்து விளங்குமாக இருந்தால் எதுக்காக இறங்கியது நம்ம ஏன் தேடணும்? அதில் அந்த கருத்து குழப்பம் இருந்தால் தான் அந்த அப்படி ஒன்று சில இடங்களில் தேவைப்படும். இதில் வந்து பார்த்தோன்னே விளங்குத, இப்லீஸ் வந்து இதெல்லாம் இப்லீஸ் வேலைன்னு வருது, அவ்வளோதானே. இப்லீஸ் என்ன செய்யறான்னா, நம்மளை வந்து இந்த மாதிரிலாம் நம்மளை மாற்றிடுவான், கோலத்தையெல்லாம் மாற்ற வச்சு போடுவான், கோலத்தை மாற்ற வைக்கிறது இப்லீஸ் வேலைன்னு வருதில்ல. அதுலேருந்து ஒரு சட்டத்தை விளங்குறமே தவிர இது குறித்து என்ன செய்யலை, எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. ஆனால் சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால், உதாரணமாக இது அல்லாஹ்வுடைய படைப்பை கோலத்தை மாற்றுறது என்பது எதை குறிக்கும் என்றால், கால்நடைகளுக்கு அந்த ஆண்மை நீக்கம் செய்வாங்கள்ல, காயடித்தல்னு செய்வாங்கள்ல, அதைத்தான் குறிக்கிறது என்று இப்னு அப்பாஸு, இப்னு உமர், அனஸு, சாயித் இப்னு முஸையபு, இக்ரிமா, அபு யாது கத்தாதா, அபு சாலிஹு, சௌரி, இவங்களெல்லாம் இந்த கருத்தை சொல்கிறாங்க. அது அவங்க அதுலேருந்து விளங்குறாங்களா அப்படி. அதாவது அல்லாஹ்வுடைய படைப்பின் கோலத்தை மாற்றுவாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து கால்நடைகளை வந்து ஆண்மை தன்மையோடு படைச்சிருக்கிறான். நீங்கள் போய் இந்த ஆண்மையை நீக்கம் செய்கிறீங்க, நீக்கம் செய்கிறது தடுக்குதுங்கிறார் இந்த வசனத்தில் இருந்து. இந்த 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 சஹாபாக்களும் சில தாபியன்களும் வாய்ச்சனில் இவங்க வந்து இந்த கருத்தை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹசன் பஸரி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது வந்து கால்நடைகளுக்கு வந்து அந்த அடையாளம் போடுவாங்க, அதை நெருப்புனால் சூடாக்கி ஒரு கம்பியை சூடாக்கி பீன் இப்படி ஒரு தோலில் அடையாளம் போடுவாங்க. வஷ்முண்டு அதுக்கு சொல்கிறது, மூஞ்சில் அடையாளம் போடுவாங்க. நம்ம வீட்டு மாடு தான் கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி, ஆயிரக்கணக்கான மாடு இருக்கும் பொழுது அதில் நம்ம மாட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு அடையாளத்துக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அது வந்து கம்பியை பழுக்க காய்ச்சி அப்படி தோலில் இழுத்துருவாங்க. ஒரு கோடு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். பயங்கர வேதனையாக இருக்குது அந்த மாட்டுக்கு, அது ஒரு விஷயம். அதை ரசூலுல்லாஹ் தனியாகவும் தடுத்துருக்குறாங்க. அதைத்தான் இது குறிக்குது, அல்லாவின் கோலத்தை மாற்றுவது என்பது. அது இதில் என்ன விளங்குதுன்னா, ஹதீஸ் இல்லைன்னு விளங்குது. எதுக்கு சொல்கிறேன், இதுக்கு ஆளாளுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறதுல இருந்து இது இந்த விஷயத்துக்கு தான் இறங்குனது என்பதற்கு ஆதாரம் இல்லை. அவங்க விளங்குனது அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்னு மசூத் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வந்து இது எதை குறிக்குதுன்னு கேட்டால், அழகுக்காக வேண்டி வந்து பெண்கள் செய்யக்கூடிய காரியங்களை தான் குறிக்குது அப்படி இப்படி நம்ம சொல்கிற மாதிரி. இப்னு மசூத் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது வந்து இந்த விஷயத்தை தான் குறிக்குதுன்னு அவர் என்ன செய்கிறாரு, இப்னு மசூத் அவர்கள் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அதுக்கடுத்து இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் படைத்த கோலத்தை மாற்றுவார்கள் என்பது, அந்த கோலம் என்பது வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மாற்றுவார்கள். கையிருன்ன ஹல்கல்லான்னு சொன்னால் கையிருன்ன தீன் அல்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மாற்றுவார்கள். இதுக்கு அர்த்தம் மார்க்கத்தில் மாற்றம் செய்கிறாங்கல்ல, அதைத்தான் இது குறிக்குதுன்னு யார் சொல்கிறா? இக்ரிமா, முஜாஹிது, இப்ராஹிம் நஹையி, ஹசன் பஸரி, கத்தாதா, ஹக்கமு, சுத்தி, லஹாக்கு,
அத்தாவுல் ஹுராசானி இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதைத்தான் குறிக்குதுங்கிறாங்க. இதுக்கு 4 விதமான கருத்துக்களை சஹாபாக்களும் அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதிலிருந்து நம்ம விளங்குற விஷயம் என்னன்னு கேட்டால் இது எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் இறங்கலை. அந்த வசனத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன புரியுதோ அதை சொல்கிறாங்க. ஒருவருக்கு இந்த காது மூக்கு அலங்காரத்துக்காக செய்யக்கூடிய மாற்றங்களை தான் அது குறிக்குது என்று ஒருத்தர் கருதுகிறார். அது இப்னு மசூத் மட்டும்தான் கருதுகிறாரு. அதை நாமளும் கருதுகிறோம் அந்த வாசகத்தில் அது விளங்குற காரணத்தினால. மற்றவங்க சொல்கிற தீனை குறிக்குதுன்ற வார்த்தை ஏற்றுக்கிற முடியாது. தீனை குறிக்கிறதுக்கு ஹல்குல்லாவில் வராது. அது அந்த கருத்து சொல்லாத ஒன்றையெல்லாம் கருத்தாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இது சூடு போட்டு அந்த அடையாளம் போடுவாங்கள்ல வஸ்மம், அதை சொன்னதாகவும் சிலர் என்ன செய்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை கூட எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு ஆனாலும் நம்ம பார்க்க வேண்டிய என்னென்னு கேட்டால் அந்த வாசகத்தின் அர்த்தத்தை பாருங்கள். நான் ஏவுவேன் பல ஆமுரன்னகும், அவர்களுக்கு நான் கட்டளை இடுவேன். ஃபலையு கையிருன்ன ஹல்கல்லா, அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த கோலத்தையே இவர்கள் மாற்றுவார்கள். அப்போ அல்லாஹ் படைச்சிருக்கிற ஒரு விதமாக அல்லாஹ் ஒன்றை படைத்திருந்தான்னு சொன்னால் அந்த கோலத்தை மாற்றிடக்கூடாது. மேக்கப் பண்ணுவது, பவுடர் போடுவது, லிப்ஸ்டிக் போடுவது அதில் வராது. உறுப்பையே மாற்றுறது. நம்ம காதுங்கிற மூக்குங்கிற உறுப்பில் ஒரு ஹோல் போடுறதுங்கிறது அல்லாஹ் அப்படி ஹோல் போட்டு உங்களை படைக்கலை. தேவைன்னா படைச்சிருப்பான். அவனை அப்படி படைக்காமல் இருக்கும்போது இல்லை இன்னும் ஒரு ஹோல் போட்டு தான் இருக்கணும்னு நினச்சி நம்ம செய்யும் பொழுது அல்லாஹ் படைத்த கோலத்தை மாத்திரோண்டு வருது. இந்த கருத்துக்கு ரிலேட்டிவாக அந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸையும் எடுத்து இப்னு மசூத் காட்டுறார். பெண்கள் என்ன செய்கிறாங்க, அதாவது பச்சை குத்துற பெண்கள், அது மாதிரி பற்களை பற்களை அழகுக்காக சிறிதாக்கி கொள்ளக்கூடிய பெண்கள், அல்லாஹ் படைத்த கோலத்தை மாற்றுகிற பெண்கள்னு ஒரு ஹதீஸில் கண்டித்து வரும் பொழுது அழகுக்காக செய்யக்கூடிய இந்த மாதிரி உடம்பில் செய்யக்கூடிய மாற்றங்களைத்தான் இது குறிக்குதுன்ற அந்த ஹதீஸுக்கு ஏற்பவும் இருக்கிறது. அதனால் இந்த ஹதீஸ் இந்த வசனம் இதுக்கு தான் இறங்குனுச்சு என்பதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை. ஆனால் அதை விளங்கி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது.